இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல் மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல் உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. வணக்கம். புதுவை அனைத்து மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் அமைச்சர் ராஜவேலு மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். புதுவை லப்போத் வீதி பல்நோக்கு சேவா மைய கருத்தரங்க கூடத்தில் அனைத்து மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்வு குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. கூட்டமைப்பின் தலைவர் ஆறுமுக வேலாயுதம் வரவேற்று பேசி நோக்க உரையாற்றிய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று அமைச்சர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் கருத்தரங்கை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து கூட்டமைப்பின் நிர்வாகிகள் கருத்துரை வழங்கி ஓய்வு பெற்ற அதிகாரி ரெஜிஸ் மற்றும் சென்னை பேராசிரியர் வேலு வாழ்த்துரை வழங்கிய நிகழ்ச்சி நிறைவில் மாறன் நன்றி கூறினார். விழாவில் பல்வேறு சாதனைகளை புரிந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுவையில் வேலை வாங்கி தருவதாக கூறி இளம்பெண்ணிடம் நகை மோசடி செய்த வாலிபரை கைது செய்த தனிப்படை போலீசாரை SP ராமராஜ் பாராட்டினார். புதுவையில் கடந்த 28ஆம் தேதி ஜோதி என்பவர் தான் ரோமன் ரோலன் வீதி பெருமாள் கோவில் அருகே இருந்தபோது சுமார் 30 முதல் 40 வயதிற்கு உள்ள ஒருவர் தன்னிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக கலெக்டர் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று புகைப்படம் எடுக்க வேண்டும் என்றும் கழுத்தில் தாலி தெரியக்கூடாது என கூறி தங்க தாலி சரடையும் செல்போனையும் ஏமாற்றி வாங்கி சென்று விட்டதாக புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் தமது உத்தரவின்படி ஆய்வாளர் அங்கப்பன் மேற்பார்வையில் தனிப்படை போலீசார் கலெக்டர் அலுவலக கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்த குற்றவாளியின் படத்தை வைத்து தேடியதில் குற்றவாளி தட்சிணாமூர்த்தியை செஞ்சியில் உள்ள அவரது வீட்டில் கைது செய்தனர். அவர் குற்றம் செய்ததை ஒப்புக்கொண்டதும் அவரிடமிருந்த தங்கச் செயின் மற்றும் செல்போனை பறிமுதல் செய்ததாக கூறிய அவர் மேலும் பொருட்களை மீட்டு குற்றவாளியை கைது செய்த தனிப்படை போலீசாரை பாராட்டினார். புதுவை உள்ளாட்சி தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து கட்சி தலைமை முடிவு செய்யும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் கூறியுள்ளார். இதுகுறித்து மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் கூறுகையில் புதுவை அரசு செயலற்ற அரசாக உள்ளதாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டிய வாரிய தலைவர் பதவிகளை கட்சிக்காரர்களுக்கு தருகிறார்கள். மேலும் மருத்துவக் கல்லூரி அனுமதி பெற மத்திய அரசை அணுகினால்தான் அனுமதியை பெற முடியும். சென்ற ஆண்டு கடைசி நேரத்தில் காங்கிரஸ் போராடி அனுமதி பெற்று தந்ததாகவும் அனுமதியை பெற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளதாகவும் பிற இடங்களில் 110 கோடி ரூபாயில் சிறப்பான முறையில் மருத்துவமனை கட்டப்படும் போது புதுவையில் மட்டும் 830 கோடி ரூபாய் ஒதுக்கியதால் தான் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் திட்ட கமிஷனை சந்தித்து பேசாவிட்டாலும் உத்தேசமாக கணக்கிட்டு பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கலாம் என்ற அவர் மத்தியில் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி தொடர்வதால் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி குறித்து கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என்று கூறினார். புதுவை தொண்டமானத்தில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மனோகரின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக இளைஞரணி அமைப்பாளர் சிவா மற்றும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை தொண்டமானத்தில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மனோகரன் தனது 50வது பிறந்த நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடினார். விழாவினை முன்னிட்டு மனோகரன் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி கோலாகலமாக பிறந்தநாள் விழாவினை கொண்டாடினார். விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக இளைஞரணி அமைப்பாளருமான சிவா, முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், முன்னாள் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏழுமலை ஆகியோர் பங்கேற்று பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து அவரை வாழ்த்தினர். அப்போது பிறந்தநாள் விழா காணும் மனோகர் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து இனிப்புகளை வழங்கி தமது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து ஊர் முக்கிய பிரமுகர்கள் முகுந்தன், விஜயகுமார், கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்தனர்.
தொடர்ந்து தொண்டமானத்தம் கிராமத்தில் உள்ள கோவிலுக்கு அனைவரும் சென்று அங்கு பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அப்போது கோவில் நிர்வாகம் சிறப்பு விருந்தினர்களான திமுக இளைஞரணி அமைப்பாளர் சிவா மற்றும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் ஆகியோருக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்தியது. இதனையடுத்து இளைஞரணி அமைப்பாளர் சிவா மற்றும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் தலைமையில் மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் ஒரு முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மதச்சார்பற்ற இந்திய வரலாற்றில் புதுவை அரசு கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் புறக்கணிப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில், நாடு முழுவதிலும் உள்ள இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மை சமுதாய மக்களின் நலனுக்காக அனைத்து மாநில அமைச்சர்களின் தேசிய அளவிலான மிக முக்கியமான ஆலோசனைக் கூட்டம் புதுடெல்லியில் கடந்த 2 தினங்களாக நடந்ததாகவும், அதில் நாடு முழுவதிலும் குறிப்பாக காங்கிரசின் நேரெதிர் கட்சியான பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலங்களின் அமைச்சர்கள் பங்கேற்று சிறுபான்மையின மக்களின் வாழ்வாதாரம், உரிமை, கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக பொருளாதார நிலை ஆகியவை குறித்து விவாதித்து தங்கள் மாநில செயல் திட்டங்களை எடுத்துக் கூறி மத்திய அரசிடம் நிதி கோரியுள்ளனர். ஆனால் புதுவை அமைச்சர் இந்த கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணித்துள்ளதாகவும், குறைந்தபட்சமாக சமூக நலத்துறை செயலர் அல்லது இயக்குநரையாவது பங்கேற்க செய்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு பங்கேற்காமல் இஸ்லாமிய கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு அரசு துரோகம் செய்துள்ளதாகவும், மதச்சார்பற்ற இந்திய வரலாற்றில் வாரிய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் என எந்த பதவியும் இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கு வழங்காமல் சிறுபான்மையினரை அரசு புறக்கணித்துள்ளதாக குற்றம் சாட்டி பேசினார். புதுடெல்லியில் நேற்று முன்தினமும் தேசிய அளவிலான சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு நலனுக்கான அனைத்து மாநில அமைச்சர்களுடைய முக்கியமான கூட்டம் நடந்தது. ஆனால் இந்த அரசாங்கம், புதுவை அரசு அந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறது. சிறுபான்மை நலத்துறையை வைத்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் ராஜவேலு அவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் கலந்து கொள்ளவில்லை. ஒரு முக்கியமான கூட்டம், மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் தலைமை தாங்கியிருக்கிறார். இந்தியா முழுக்க உள்ள கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், அவருடைய வாழ்வாதாரம், அவருடைய உரிமைகள், அவருடைய சமூக பொருளாதார நிலை, மற்றவர்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய சமூக ஏற்றத்தாழ்வு, இவ்வளவு முக்கியமான விஷயங்களை விவாதிக்க வேண்டிய கூட்டத்தில் இந்த புதுவையிலிருந்து யாரும் கலந்து கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், புதுவையிலிருந்து அந்த அமைச்சர் செல்லவில்லை என்றால் கூட பரவாயில்லை, அந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி விவேக் பாண்டே அவரும் செல்லவில்லை. சரி, அது கூட பரவாயில்லை, குறைந்தபட்சம் அந்த துறையினுடைய சமூக நலத்துறையினுடைய இயக்குனர் உத்தமன் கூட போகவில்லை. இந்த அரசு கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் புறக்கணிக்கிறது. எத்தனையோ வாரிய தலைவர்களை மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி நியமித்தார். ஆனால் ஒரு வாரிய தலைவர் பதவி கூட ஒரு கிறிஸ்தவருக்கோ ஒரு முஸ்லீமுக்கோ கொடுக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, என்ஆர் காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலிலே சீட்டு கொடுத்தது ஒரு முஸ்லீமுக்கோ ஒரு கிறிஸ்தவர்களுக்கு கூட கொடுக்கவில்லை. தொடர்ந்து அந்த மக்களை வெறுத்து ஒதுக்குகிறதா இந்த அரசு? தொடர்ந்து துரோகம் இழைக்கிறது. புதுவை அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு புதுவை முழுவதும் மரம் நடும் விழா நடைபெற்றது. புதுவையில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சம்மேளனம் சார்பில் மரம் நடும் விழா சங்க நிர்வாகிகள் அனந்தராசன், பாலமோகனன் தலைமையில் பொதுச் செயலாளர் புகழேந்தி மற்றும் பொறுப்பாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு தானே புயலால் மரங்கள் சாய்ந்து புதுவை மாநிலம் இழந்த பசுமையை மீண்டும் உருவாக்கிடும் வண்ணம் தலைமை செயலகம், அரசு பொது மருத்துவமனை, மகளிர் மகப்பேறு மருத்துவமனை, முல்லைநகர் உள்ளிட்ட புதுவை முழுவதும் உள்ள முக்கிய இடங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. இதில் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுவை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் ஊசுடு தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார். புதுவை தொண்டமானத்தம் தீபஒளி பள்ளியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் ஊசுடு தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான கார்த்திகேயன் கலந்து கொண்டு ஏழை, கணவரால் கைவிடப்பட்டவர், விதவை உதவித்தொகை என 222 பயனாளிகளுக்கு தலா 1000 ரூபாய் என 2,22,000க்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
விழாவில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணை இயக்குநர், உதவி இயக்குநர், ஆய்வாளர் உள்பட அதிகாரிகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுவை உழவர்கரை அரசு பள்ளி சாலையில் கருங்கல் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜையுடன் அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். புதுவை உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உழவர்கரை அரசு பள்ளி தெருவில் கருங்கல் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. அதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் பொறியாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்போது அமைச்சர் அதிகாரிகளிடம் மக்களுக்கு பயன் தரும் வகையில் பணியினை விரைந்து முடிக்குமாறு உத்தரவிட்டார். அதேபோன்று வசந்தம் நகரில் 3 குழாய் மூலம் பாலம் அமைக்கும் பணியினை அமைச்சர் பன்னீர்செல்வம் பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். விழாவில் பொறியாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கடலில் கடல் அலையின் வேகத்தை அளவிட உதவும் மிதவை பந்து சேட்டிலைட் தொழில்நுட்பத்துடன் மிதக்கவிடப்பட்டது. மத்திய அரசின் புவியியல் மற்றும் அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் மையமான இன்காய்ஸ் ஐதராபாத் மையம், கோவா தேசிய கடல் ஆராய்ச்சி மையமும் இணைந்து PMSSS நிறுவன ஒருங்கிணைப்பாளருடன் கடலோர பகுதி மக்களுக்கு தேவையான கடல் அலை உயரம், காற்றின் திசை, வேகம், மீன் அதிகம் கிடைக்கும் பகுதி ஆகியவற்றை பற்றி அறியும் மிதவை பந்து காந்தி சிலை கடற்கரையிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் 15 மீட்டர் ஆழத்தில் மிதக்கவிடப்பட்டது. இந்த மிதவை பந்தின் வழியாக கிடைக்கும் தகவல்கள் ஆண்டனா மூலம் PMSSS அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு மக்களுக்கு தேவையான தகவல்களை உடனுக்குடன் அங்கிருந்து தினமும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இதுபோன்று 2007இல் மிதக்கவிடப்பட்ட மிதவை பந்து தானே புயலில் காணாமல் போனதால் தற்போது மீண்டும் விடப்பட்டது. இதில் PMSSS இயக்குனர் ஆல்ஃபிரட் தம்பிதுரை, இன்காய்ஸ் இயக்குனர் சதீஷ், விஞ்ஞானி பாலகிருஷ்ணன் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பலர் பங்கேற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.